அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். சந்திரா ஒரு புறமாக வாருங்கள். இங்கே என்ன குழந்தை இது? ஆண் குழந்தை. ஆண் குழந்தை. ஆமா. இது என்ன குழந்தை? என் கருத்தில் இருப்பதோ பெண் குழந்தை. பெண் குழந்தை. சரி, வாருங்கள். சுவாமி, நான் யார் என்று இவர்கள் இருவருக்குமே தெரியவில்லை. தெரியவில்லையா? நான் யார் என்று எடுத்து உரைங்கள். நான் சொல்லிவிடுகிறேன். பகவானி, ஈசா, நாரதா, இவள் யார் தெரியுமா? இவள் ஒரு பெண்மறையானவள் கிடையாது. விண்ணிலே தவழக்கூடிய சந்திரனாக திகழக்கூடியவன் இவன். ஒரு சாபத்தின் விளைவாக இங்கு பெண்ணாக வந்துவிட்டால் அவனோடு சேர்ந்தீர்கள் இருவருமே குழந்தை பெற்றெடுத்தார்கள். ஆம்பளை கூடயா? அப்ப தெரியலையா? ஆம்பளை ஆம்பளை சரி, விளையாட்டா இது? சரி, நடந்தது நடந்து விட்டது. தாங்கள் மார்க்கத்தை சொல்ல வேண்டும். மார்க்கம் வரைக்கிறேன். ஏதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டார்கள், பெயர் சூட்ட வேண்டாமா? ஆமா, பேர் சுட்ட வேண்டும். சரி, நான் சுட்டு விடுங்க. அந்த பெயரை நீங்களே சுட்டி விடுங்கள் சுவாமி. பெற்றெடுப்பது நீங்கள், பெயர் சூட்டுவது நானா? சரி, யார் சொன்னது? நான் அப்படியே அப்படியே மரத்தை விட்டு மரத்த மேலே சாசிருவோம். வாருங்கள் இங்கே பகவானே. இதோ இருக்கும் சந்திரனுக்கும் இதோ இருக்கும் இந்த அரிக்கும் பிறந்ததால் இன்று முதல் இந்த குழந்தைக்கு அரிச்சந்திரன். ஆண்மகனுக்கு அரிச்சந்திரன் என்று பெயர் சுட்டு விட்டீர்கள். ஆமா, என்னுடைய மைத்திரர் காலத்துல இருக்கும். இதோ மதி அணிந்த சந்திரனுக்கும் இந்த ஈசனுக்கும் பிறந்ததால் இந்த பெண் குழந்தைக்கு இன்று முதல் சந்திரமதி. சந்திரன் சந்திரமதி. ஆமா, பேர் சுட்டு விட்டீர்கள். சூட்டி விட்டீர்கள். குழந்தை குழந்தை கரத்துல வாங்கி கொண்டால் போதுமே. வாருங்கள் இங்கே. இந்த குழந்தைக்கு திருமணத்தை செய்ய வேண்டும். குழந்தைக்கு திருமணமா? ஆமாம். என்ன உரைக்க? பால்ய திருமணம் என்று உரைப்பார்கள். புரியவில்லையா? புரியவில்லையே. குழந்தை திருமணம். குழந்தை திருமணம். ஆமாம், குழந்தை திருமணம் செய்ய வேண்டாமா? ஓ, நீங்கள் யோசிப்பது எனக்கு புரிகிறது. இதை பாருங்கள், இவர்கள் இருவரும் என்ன உறவு, என்ன முறை வருகிறது? புரிகிறது எனக்கு. அண்ணன் தங்கை அல்லவா? அண்ணன் எப்படி ஆவார்கள்? ஆமா, தாய் உறவல் தந்தை இருவரா? தாய் உறவோ நாய் உறவு? அந்த உறவெல்லாம் யாரு மதிக்கணும்? அந்த உறவை ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. விட்டு தள்ளு. தந்தை உறவுதான் முக்கியம். அப்படியா? ஆமா, அப்படியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தந்தை உறவை வைத்துக் கொண்டால் போதும், தாய் உறவு தேவையில்லை. திருமணத்தை செய்ய வேண்டாமா? இந்த பாலி திருமணம் முடிந்து விட்டது. நாங்க போகலாமா? போகணுமா? வாருங்கள் இங்கே. என்ன? இதோ இந்த சந்திரமதியானவன் கழுத்தில் மாங்கல்யம் உங்களுக்கு தெரிகிறதா? பாருங்கள். மாங்கல்யமா? ஆமாம். ஒன்றுமே தெரியவில்லையே. தெரியவில்லையே. சரி, உங்களுக்காவது தெரியவில்லையே. சந்திரா, சுவாமி, எனக்கும் தெரியவில்லை. தெரியவில்லையா? தெரியவில்லை. என்ன இது சோதனை? ஆனால் உங்கள் யாவர் கண்களுக்குமே தெரியாது. தெரியாதா? ஆமா. என்ன உரைக்கிறாய்? இந்த மாங்கல்யம் யார் ஒருவருக்கு தெரியும் தெரியுமா? மாலையிட்ட மாறாளன் அவனுடைய கணவன் மனைவிக்கு மாத்திரமே தெரியும். அப்படி என்றால் அரிச்சந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று உரைக்கிறாய். இவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு எவருக்குமே தெரியாது. இவை அத்தனையும் தேவ ரகசியமா? தேவ ரகசியம் மட்டும் கிடையாது. வேற என்ன சுவாமி? இவர்கள் இருவரும் மின் பிறவிலே கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள். கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். அந்த சாபத்தின் விளைவாகத்தான் இந்த மாங்கல்யம் எவர் கண்களுக்கும் தேவர் மூவர் கண்களுக்கும் மானிட கண்களுக்கும் எவருக்குமே தெரியாது.
மாங்கல்யம் சூட்டிய மாணவனுக்கு ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் என்பதே சாபத்தின் விமோச்சனமாகும். எப்படி தெரியுமா? எப்படி? காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசிராஜனுடைய மகளானவள் மதிவதனி என்ற ஒரு பெண் பிறந்தாள் வளர்ந்தால் பருவமங்கையானால் திருமணம் ஒன்று செய்ய வேண்டும் என்று அவனுடைய தந்தை ஏற்பாடு செய்து சுயவரம் ஒன்றை ஏற்பாடு செய்தார். சுயவரம் ஏற்பாட்டிலே என்ன நிபந்தனை தெரியுமா? புலியோடு போரிட வேண்டும். ஆமாம், புலியோடு போரிடுகிறார். யார் ஒருவர் வெற்றி பெறுகிறாரோ அன்னவருக்கே இந்த பெண்ணை தர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதனால் ஏனைய நாட்டு இளவரசர்களும் குவிந்தார்கள், போட்டியிலே கலந்து கொண்டார்கள். சுயவரத்திலே அனைவருமே தோல்வி அடைந்து விட்டார்கள். எவருக்குமே வெற்றி கிடையாது. ஆமாம். என்ன நடந்தது? மகத நாட்டை ஆண்டு வரக்கூடியவன் திருலோச்சனன் ஒரு இளவரசன் வந்தார். இளவரசன்? ஆமாம். அவர் வந்து அந்த புலியை அடக்கி புலியை வென்றதனால் அந்த பெண்ணை அவருக்கே திருமணம் செய்தார்கள். ஆமாம், மின் பிறப்பில் திருமணத்தை செய்தார்கள். திருமணத்தை செய்தவர் என்ன செய்தார்? தன்னுடைய நாடு மகத நாட்டுக்கு அழைத்து சென்றால் மதிவதனியை சென்று கொண்டிருக்கும் தருவாயில் ஏழை நாட்டு இளவரசர்களும் பொறாமை வந்துவிட்டது. இப்பேற்பட்ட பேரழகு படைத்த மங்கை நமக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு கோபம் கொண்டு சூழ்ச்சி செய்துவிட்டார்கள் அத்தனை இளவரசர்களுமே. என்ன சூழ்ச்சி தெரியுமா? இந்த பெண்ணோடு இவன் வாழக்கூடாது, நமக்கு இப்ப கோவார் நமக்கு கிடைக்கலாம், யாருக்கும் கிடைக்கூடாது. அந்த குணம் இருக்கு இல்லையா? அதே போன்று நமக்கு கிடைக்காது இந்த பெண் வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது, இந்த திருலோச்சன் அடையக்கூடாது என்ற காரணத்தினால் மறைமுகமாக இருந்து வாளை எடுத்து வெட்டி வீழ்த்து விட்டார்கள். கட்டிமையோடு வாழவில்லை, வெட்டி வீழ்த்து விட்டார்கள். இறந்து விட்டான் திருலோச்சனன். ஒரே ஒரு நாள் கூட வாழவில்லை கணவனோடு. ஆனால் கணவனோடு வாழாத காரணத்தினால் தாய் வீடு செல்லலாமா? அவமானம். உயிரை விட்டாரும் விடுவேறே தவிர இனி ஒரு சனம் வாழ மாட்டேன் என்று மதிவதனி என்ன செய்தால் தெரியுமா? என்ன செய்தால்? உயிரை துறப்பதற்கு முடிவு செய்து கங்கை கரைக்கு சென்றால் கங்கையிலே சென்று தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் தருவாயில் தண்ணீரிலே சாரவாரம் செய்து கொண்டிருந்தார். தவக்கோலத்தில் ஈடுபட்டு கௌதம முனிவனார் அவர் இப்படி செய்து கொண்டிருந்தார். சிகையானது மதிவானுடைய சிகையானது அவர் கரத்திலே சிக்கியது. ஆமா, சிக்கிய காரணத்தினால் சிகையை பிடித்தார், கொண்டு வந்து கரையின் மீது போட்டார். மூச்சு தெரிந்தது. தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தினார். ஏன் வாழ்த்தினார் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்தவுடனே புது மாங்கல்யம் தெரிந்தது அவர் கண்ணு. அதனால் தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தினாள். கண் திறந்து பார்த்தால் மயக்கமுற்ற நிலையில் இருந்தால், சுவாமி நானோ கட்டிய கணவனை துறந்து சாகலாம் என்று வந்தேன், இந்த நேரத்தில் என்னை தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்து விட்டீர்களே, எப்படி வாழ முடியும்? கணவன் இல்லாமல் எப்படி தீர்க்க சுமங்கலியாக வாழ முடியும்? இழந்துவிட்டேனே என்று கதறினாள், கண்ணீர் விடுத்தாள். ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ உன்னுடைய புது தாலியை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்துவிட்டேன். என்னுடைய வாக்கு பலிக்க வேண்டும். அதனால் என் பின்தொடர்ந்து என் ஆசிரமத்திற்கு வா. இப்பிறவியை கழித்து இப்பிறவியை மாண்டு மறுபிறவியை எடுக்குமானால் இந்த தாலி கட்டிய கணவனோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி சேர்ந்து வாழும் தருவாயில் இவன் கட்டிய தாலி இவன் ஒருவனுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்பதே வாக்கு. இப்பொழுது இவன் யார்? அரிச்சந்திரன். இவள் யார்? சந்திரமதி. இப்பிறவிலே இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார். இதுதான் தேவ ரகசியம். இது எவர்களுக்குமே தெரியாது. ஆனால் எவருக்கும் தெரியாது என்று சொல்வது என் முட்டாள்தனம். அனைத்துமே உங்களுக்கு தெரியும். ஆனால் வெட்கப்பட்டு நீங்கள் சொல்லாமல் என்னை சொல்ல விட்டு விட்டீர்கள் இருவரும். சொன்னால்தான் மக்களுக்கு உணர முடியும். ஆகியால் சொல்ல வச்சு புரிந்து விட்டீர்களா? சரி, இருவரும் சிறப்போடு வாழ வேண்டும். எங்கு சேர்க்க வேண்டும் தெரியுமா? யாரு? குழந்தையா? எங்க கையிலையா? மறுபடியும் நாங்க எடுத்து செல்ல வேண்டுமா? ஏன் நான் எடுத்து போறோமா? நாரதா, நாங்கள் எடுத்து செல்லலாமா? வேற யார் எடுத்து செல்ல வேண்டும்? நீ எதற்காக இருக்கின்றாய்? இந்த வேலை செய்யதான் நான் வந்திருக்கிறேன். சரி, அந்த கரத்தையும் நானே செய்து முடிக்கிறேன். இப்போதே அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய திருச்சங்கு அவருடைய குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார். அங்கே சென்று இந்த ஹரிச்சந்திரனை ஒப்படைத்து விடுகிறேன். கண்ணமாவரி ஆட்சி ஆரவக்கூடிய மைதேகிய மன்னன் குழந்தை வரம் இல்லாமல் நவமாட்டமும் கிடக்கிறான். அங்கே சென்று இந்த சந்திரமதி ஒப்படைப்பது என்னுடைய கடமையாகும். நீங்கள் நான் வருகிறேன். சுவாமி, ஏன் என் குறை என்ன தீரவில்லையே சுவாமி? இப்படியே இருந்தால் நன்றாக இருக்கும். நன்றாக இருக்கும். ஏன் இந்த ரெண்டு புள்ள பக்கவா மானங்கட்டவா நீ?
அப்படியே இருந்தா இன்னும் 2 புள்ளை குத்துருவேன். ஆமா, திருடருக்கு போடுறா தேங்காய் பால் சோறு நானா அப்படியே இருக்கணுமா? இவரு ஓகியமா இவரு சுமாருங்க. சுவாமி என் குறை தெரியவில்லையே. உன் குறை தெர வேண்டும் என்றால் ஒரு மார்க்கம் இருக்கிறது. என்ன மார்க்கம்? எந்த குளத்தில் நீ நீராடினாயோ அதே குளத்தில் மறுபடியும் நீராடினால் ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறிவிட்டாய். இப்பொழுது பெண்ணாக இருந்தவன் ஆணாக மாறிவிடுவாய். இதை ஆரம்பத்திலே உரைத்திருக்கலாமே. இப்படி ஒரு திருவிடையாடல் நடந்திருக்க முடியுமா? அதற்காகத்தான் இத்தனை நேரம் காத்திருந்தேன். ஓஹோ, இப்பொழுதே புறப்படுகிறேன். தடாகத்தை இறங்குகிறேன். பெண்ணாக இருக்கக்கூடிய ஆணாக மாறுகிறேன். புறப்படுகிறேன். நாங்கள் சென்று வரட்டுமா? நீங்கள் சென்று பூரண ஓய்வு பெற்றுக் கொள்ளுங்கள். நான் ஒப்படைத்து விடுகிறேன். அப்படியாகட்டும். ஆமாம், மைத்துனா, புறப்பட்டு வாருங்கள். இவருடைய லட்சுமி அங்க காத்து கொண்டிருப்பாள். சென்றவர் வரவில்லை வரவில்லை என்று ஏக்கத்தில் இருப்பாள். சென்று வரட்டுமா? சரி, சென்று பாருங்கள். நாராயணன் நாராயணன். இப்போதே சென்று இந்த குழந்தைகளை சேர்ப்பது அடியேனுடைய கடமையாகும். கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபால கண்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபால கண்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. கட்டுப்பாடு என்ற நீதியை தவறாமல் இந்நாட்டில் கரத்திலே செங்கோல் பிடித்து சிரசிலே விழுந்தெடுத்து சிறப்பான முறையில் நாட்டு மக்களுக்கு எவ்வித குறுமில்லாமல் கண்ணமாவரின் ஆட்டன் வரக்கூடிய மதிதேய மன்னன் என்று பெருமடுத்தி சீர சிறப்போடு அரசாட்சி பண்ணி வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு முன்னாடக்கூடிய காதலி மாதலை கல்வனே யாருங்க மாதலி கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவர் வார்த்தை பிரகாரம் இந்த காவலன் குன்றோர் மகன் டொமிக்கு சூத்தனை மனதார வைத்துங்க. டேய் மடையா, அது என்னடா குண்டோர் மகன் டொமிக்கு சூத்தன்? அது என்னோட அடமொழி. அப்படியா? ஆமா. சரி, எனக்கு முன்னாடி காலத்தாம வேலாஜி மான்சி செயின்ட் வருது இல்லாட்ட அப்படியா? டேய் அன்பி, இருந்தாலும் இந்த கண்ணமாவரி நாட்டை சீர சிறப்போடு கரத்திலே செங்கல் முடித்து சிரசிலே மனுவரித்து சிறப்பான முறையில் அரசாட்சி கொண்டு வருகிறேன். நாட்டு மக்களுக்கு முறையிட்டு பார்த்தாலும் கருகலமில் குறையவதே காண முடியாது. அப்படி பொழுது இருந்தாலும் ஏன் அன்பு மகள் ஆசை மகள் ஒப்பற்ற மகள் ஒரு மகள் இருக்கின்றார். யார்? அவள்தான் சந்திரமதி. அவள் கன்னிப்பருவம் நீங்க மங்கைப்பருவம் வந்திருக்கிறார். ஆகினால் அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று என் மனதில் ஒரு ஆசை இருக்கிறார். என் மகள் சந்திரமதி நான் அழைத்ததாக உடனடியாக அழைத்து